ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுரேஷ் இன்ஃபோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் RBL பேங்க் கிரெடிட் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் கெட் அப் டு 100% கேஷ்பேக் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் ஆஃப் ஆல் ஸ்ப்ளிட் அண்ட் பே இஎம்ஐஸ் ஃபார் இயர் ஆன் யுவர் பேங்க் RBL பேங்க் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி போட்டு வந்திருக்கோம். இதில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, இதுக்கு ஆக்சுவலாக நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இஎம்ஐ இன்ஃபினிட்டி பாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அதை நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுசாக புரியும். இதிலே பாருங்கள், இங்கே அதில் ஒரு சில அதாவது ஆட்டோமேட்டிக் IVRS மெத்தட் மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிப்ளை மெத்தடில் வேலை செய்கிறது. இதில் அன்லாக்கிங் த பாஸ் கெட்ஸ் யூ அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100% கேஷ்பேக் ஆன் ஒரு நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் அண்ட் பே இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீன்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஃப்ளாட் 20% கேஷ்பேக் எவ்ரி டைம் ஆன் ஸ்ப்ளிட் அண்ட் பே இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபார் 12 months. ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்கள் இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதை உங்களுடைய ஃபஸ்ட் இஎம்ஐக்கு மட்டும் உங்களோட அமௌண்ட் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். அப்படியே இந்த சேவிங்ஸ்னு இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் அண்ட் பே இஎம்ஐ 499, ப்ராசஸிங் ஃபீஸ் 499 ரூபா, கேஷ்பேக் 499, கேஷ்பேக் பர்சன்டேஜ் 100%ன்னு போட்டுருக்குறாங்க. ஓகே, இது சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சனாலும் கூட, இதுக்கு நம்ம இதில் கீழே போட்டிருக்கிறாங்க எஸ் ஐ வாண்ட் டு சேவ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அல்லது நோ ஐ வில் கண்டினியூ பேயிங் மோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஆக்சுவலாக சேவிங்ஸா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் டு நோ மோர் கொடுத்தோம்னா அவங்க அடுத்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். would you like to go ahead unlock this எக்ஸ்க்ளூசிவ் பாஸ். அது நிறைய டீட்டெயில்ஸ் வருது, கொஞ்சம் பொறுமையாக படிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துருச்சு பாருங்கள். நோ ரெக்வஸ்ட் வில் பி டேக்கன் அன்டில் யூ கன்ஃபார்ம் வித் OTP. ஓகேங்களா, நான் ஐ வாண்ட் நோ மோர் கொடுத்ததில்ல, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நான் கொடுத்ததில்ல. நம்ம என்ன பே பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு இஎம்ஐ சார்ஜ், ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் அண்ட் பே ப்ராசஸிங் ஃபீஸ் 499 ரூபா, உங்களுக்கு 499 ரூபா ரிட்டன் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா. அதுவே இங்கே கீழே பாருங்கள், அடுத்து என்ன போட்டிருக்கிறாங்க, ஒன் டைம் ஆக்டிவேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி 799 ரூபா கொடுக்கணும்னு போட்டிருக்கிறாங்க. இந்த இன்ஃபினிட்டி பாஸ் நீங்கள் எடுக்கணும்னா இந்த 799 ரூபா கட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி பாஸ் எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸு 499 ரூபா. 499 ரூபா தான் வரும்னு நினைக்கிறேன், மினிமம் அதான் எனக்கு அப்படி தான் வந்தது. அந்த 499 ரூபாயே ரிட்டன் கொடுத்துருவாங்கண்ணா. நம்ம 800 ரூபா கொடுக்கணும், 799 ரூபா கொடுத்து இந்த பாஸ் வாங்கணும். ஆனால் அது நீங்கள் ஒரு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் நம்ம இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட விருப்பம். ஆனால் இவங்க என்ன சொல்ல வராங்க, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இந்த எத்தனை இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணாலும், எத்தனை தடவை நீங்கள் இஎம்ஐ இது கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இதில் ஃபஸ்ட் இஎம்ஐக்கு மட்டும் 100% கேஷ்பேக் கொடுத்துரும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறது 20% கேஷ்பேக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம எப்படி இருந்தாலும் வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை தான் அது யூஸ் பண்ண போகிறோம். அப்படி ஒரு தடவை யூஸ் பண்ணாலும் 499 ரூபா தான் அது ப்ராசஸிங் சார்ஜ் வருது. 499 ப்ளஸ் GST இருக்குது. நீங்கள் 799 இன்ஃபினிட்டி பாஸ் எடுத்துக்கிட்டாலும் கூட 799 ப்ளஸ் GST இருக்குது, அதுக்கு சேர்த்து தான் வரும். இப்போ அதே போல் நீங்கள் 499 ரூபா ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் ரிட்டன் கொடுத்துட்டாலும் கூட நம்மளோட செலவு அப்படின்னு பார்க்கும்போது 300, நம்ம 200 ரூபா எக்ஸ்ட்ரா தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. 300 799 ரூபா நம்ம கொடுக்குறோம், 300 ரூபா நம்ம எக்ஸஸாக தான் கொடுக்குறோம். ஸோ இது அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய திங்கிங். நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு டு யூஸ் இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பை இஎம்ஐ இன்ஃபினிட்டி பாஸ் ஃபஸ்ட்டு இது எடுக்கணும், 100% கேஷ்பேக் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் அண்ட் பே இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ளாட் 20% கேஷ்பேக் ஃபார் 12 months ஆர் எவ்ரி ஸ்ப்ளிட் அண்ட் பே இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீஸ். ஓகேங்களா, இது எனக்கு கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு அனாவசியமானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 800 ரூபா கொடுத்துட்டு நம்ம ப்ராசஸிங் ஃபீஸுக்கு 500 ரூபா திருப்பி கொடுக்குறதுக்கு அது நம்ம தேவையே இல்லையே.
நம்ம வருஷத்தில் 1-2 நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த 100% கேஷ்பேக் கொடுக்க போகிறாங்க. அதுவும் நம்ம 800 முன்னாடி கொடுக்க போகிறோம். அதுலேருந்து அந்த 500 அவங்க திருப்பி கொடுக்க போகிறாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏசிபிஎஃப் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து நம்ம ஏசிபிஎஃப் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அது சம்மந்தமாகவும் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த RBL கார்டு சம்மந்தமான வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோலாம் நீங்கள் இதில் நம்ம சேனல் பேஜில் போய் ஓப்பன் பண்ணி நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஏசிபிஎஃப் தொடர்பான தகவல் தெரிஞ்சுக்கிறக்கும் நம்ம சேனலில் ஏசி பெனிஃபிட் ரிலேட்டட் டவுட்ஸு, ஏசி பெனிஃபிட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ் தனித்தனி ப்ளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து எல்லா விவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.